அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் முதல்வர் ஸ்டாலின் இன்று திடீர் நெஞ்சு வலி, கண்ணீருடன் துர்கா ஸ்டாலின் இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி பெற்று இப்போ சிகிச்சை பெற்று வராரு. ஸோ இந்த நிலையில் ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே 5 நாட்களுக்கு முன்னாடி தகவல் வெளியாகி இப்போ இனிமே சிகிச்சை பெற்று வராரு. இந்த நிலையில் இது இன்று திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நெஞ்சுவலி ஏற்படுவதாக பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவரை கூப்பிட்டு திடீர் எனக்கு நெஞ்சுவலி வலிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலை தான் கோபாலபுர குடும்பமே பார்த்தீங்கன்னா அலறடித்து ஓடி வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ துர்கா ஸ்டாலின் அவர்கள் கதறி கதறி எழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு 3 நாட்கள் ஓய்வில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவித்திருந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்தபடியே அரசு அலுவலகங்கள் அதேமாதிரி முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வருகிறார். இந்த கடந்த ஒரு சில நாட்களாகவே ஜூலை 23ஆம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர் காணொலி மூலமாக நிறைய விதமான திட்டங்களை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினார். இதைத் தொடர்ந்து ஆட்சித்தலைவர் அழகுமீனா காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் கலிசெல்வி மோகன், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அனைவருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருந்தாங்க இல்லையா. இதைத் தொடர்ந்து காணொலி மூலமாக அனைத்துமே கண்டறிந்திருந்த நிலையில் இன்று காலை டிஸ்சார்ஜ் செய்யும் நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சுவலி ஏற்பட்டதாக இப்போ பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்கு. சென்னையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனையை சுற்றி போலீஸ் குவிப்பு பாதுகாப்போடு பார்த்தீங்கன்னா இருக்குது. முதல்வர் ஸ்டாலினுடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை இருக்குது அப்படின்னு தெரியும் இல்லையா. அவருக்கு வயதும் ஆயிடுச்சு. வரலாற்றையும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மூத்த முதல்வர் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இடம் பெற்றிருக்காரு. இந்த தான் அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமான 60-70 வயதுகள் ஆகுது. பார்த்தீங்கன்னா இப்போலேருந்து முதல்வர் ஸ்டாலின் அவருடைய பதவி திடீர்னு ராஜினாமா செய்திருக்காரு. இதைத் தொடர்ந்து இன்று காலை திடீர்னு அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி வருது. இந்த தகவலின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சலரடித்து ஓடி வந்த துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. கூடிய விரைவில் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூடியவரில் தமிழக மக்களுக்கு திரும்பி வருவார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அனைவருமே அங்கங்கே கோயில்கள் வேண்டிட்டு வராங்க. இந்த நிலையில் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை இருந்திருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.